வணக்கம். என்னை மதிச்சு 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க 2 பேருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாசா விஞ்ஞானி மாதிரி எலான் மஸ்க்கு காம்படேட்டர் மாதிரி நம்மளுடைய மூளை அப்பப்போ ஒரு சில விஷயத்தை எல்லாம் யோசிக்கலையா, அந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பணம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத ஏன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரதில்லை? ஏன்னா வாத்தியார் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாரு. அதான் இல்ல, பள்ளிக்கூடங்கிறத நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து மனுஷன் தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை விஷயத்தையுமே கத்து கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க என்னவா ஆகணுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். நீங்க ஒரு சோம்பேறி, அது ஒரு கெட்ட விஷயம், அது ஒரு மைனஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஜங்க் ஃபுட் தேவை, அது ஒரு கெட்ட விஷயம், அது ஒரு மைனஸ். வெளியில போய் ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட சோம்பேறி பட்டுக்கிட்டு வீட்டுல இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களால ஜங்க் ஃபுட் சாப்பிட முடியாது. இது உங்க உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இப்பெல்லாம் கொலை ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி யாராவது ஒருத்தர் உங்களை கொள்ளுவாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாக வேண்டி இருக்கும். தெரியாதனமா மயக்கம் போட்டவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி புதைக்கிறத எரிக்கிறத நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம். அப்படி யாராவது உங்களை புதைக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடல் உறுப்புகளை நீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய உறுப்புகளை வெளியில எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கட்டாயமா உங்களுடைய உடம்புல உயிர் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பாடியவே புதைக்க ஆரம்பிப்பாங்க. உயிரோட புதைக்கிற அபாயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. சோ கட்டாயமா உங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க. ஓலா, ஊபர், ரேபிடோக்கு காசு கொடுத்து உங்களால போக முடியாம நீங்க 4-5 கிலோமீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஏழை. அதுவே அந்த 4-5 கிலோமீட்டர் நீங்க நிக்காம ஓடினீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு வீரர். சோ அதனால காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, எங்க போனாலும் ஓட ஆரம்பிங்க, நீங்க ஒரு வீரரா தெரிவிங்க. இல்ல அப்படின்னா பொண்ணுங்க மாதிரி மேக்கப் போட்டு இலவசமா பஸ்ல டிராவல் பண்ணுங்க. வெல்கம். இத யாரா சொன்னா அப்படின்னா நான் தான் சொன்னேன் அப்படிங்கறத உடனே மறந்துடுங்க. கணவன் இல்ல மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது திருமணத்துக்கு பின்னாடி வேற ஒருத்தர் கூட தொடர்புல இருந்தோம் அப்படின்னா அது ஒரு வகையான கள்ளக்காதல், அதாவது கள்ளத்தனம், திருட்டுத்தனம். ஆனா இந்தியா மாதிரியான ஒரு சில நாட்டுல இது திறமைக்கு கிடைச்ச பரிசு. அது அவங்க ஒரு டேலண்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. தப்பாவே பார்க்க கிடையாது. பல்லு இருக்கிறவன் பட்டாணி சாப்பிடுறான், தப்பே தகுதியை பொறுத்துதான் அமையுது. வெரி வெரி குறைஞ்சது 150 கோடி மக்கள் தொகையை நம்ம வச்சுக்கிட்டு ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கு ஒரு 11 பேர் தான் நம்மளால கொடுக்க முடியல. முன்னையெல்லாம் விருது அப்படின்னாலே பாராட்டக்கூடிய மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்துக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எதுக்குமே நம்மளால விருது தர முடியும் அப்படின்னு 72வது நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு நடத்துறவங்களுக்கே நம்ம ஒரு அவார்டு தரலாம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கிருஷ்ணன். பாய்.